ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு லாஸ்ட் வீக் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ், வீக்லி பிளான் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிட்டாங்க. சோ இன்னைக்கு செகண்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த செகண்ட் வீக்ல என்னென்ன டாபிக் எல்லாம் படிக்கணும், நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் டெஸ்ட் இருக்கும், இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், என்டிபிசிக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு எக்ஸாம் டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல தான் என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச், குரூப் டிக்கான பேட்ச், எஸ்எஸ்சிக்கான பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். பிப்ரவரி 14 அண்ட் சிவராத்திரிக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த குரூப் டியோட பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர் வேணும், குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் வேணும், எஸ்எஸ்சிக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் சிஏ டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எஸ்எஸ்சிக்கு என் கையில மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லங்கிற ஸ்டூடெண்ட் இ புக் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 15 to 2026 இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. சோ இந்த செகண்ட் வீக்ல டே 1ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ஆவரேஜ் டாபிக் வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ரீசனிங்ல கிளாசிபிகேஷன் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ரீசனிங்ல டைரக்ஷன் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 3ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டரும் வென் டயக்ராம் டாபிக்கும் முடிக்கிற மாதிரி இருக்கும். டே 4ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல பார்ட்னர்ஷிப், ரீசனிங்ல ஃபிகர் கவுண்டிங், சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல ஃபோர்ஸ் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 30 நாள் தான் டைம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு 1 வீக்ல அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த குரூப் டியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சதும் குரூப் டிக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு 10 நாள்ல குரூப் டிக்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சோ நம்ம குரூப் டி எக்ஸாம் வந்து மேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஜூனுக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, கரெக்டா உங்களுக்கு 4 மாசம் தான் டைம் இருக்கு. சோ இன்னும் நீங்க படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட குரூப் டி வந்து கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் பதட்டப்படாதீங்க, ஐயோ நான் சிலபஸ் முடிக்கல, டெஸ்ட் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி பதட்டப்படாம எக்ஸாம் டேட் வர்றதுக்கு முன்னாடியே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு எக்ஸாமுக்கு ரெடியா இருங்க. ஓகே. சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல ஃபோர்ஸ் டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். டே 5ல சயின்ஸ்ல நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி. ஓகே. டே 6ல பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல அக்ஸலரேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் மோஷன், ஃபிரிக்ஷன், இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும் போதே டெய்லி பேசிஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 15 பிப்ரவரி, இன்னைக்கு நீங்க இந்த டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு 15 பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர் நீங்க வந்து முடிச்சிருக்கணும். நீங்க ரொம்பலாம் வளவலன்னு கரண்ட் அஃபேர் படிக்க வேண்டாம். குரூப் டி படிக்கிறீங்கன்னா ஜனவரி 2026ல இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே படிங்க. ஓகேவா? உங்களுக்கு ஜூன்ல வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி இல்லைன்னா நவம்பர்ல இருந்து தான் கரண்ட் அஃபேர் வந்து கேட்பாங்க. என்னால 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் ஜனவரி டு ஜூன் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேரை படிச்சுக்கோங்க. இல்ல நான் இன்னும் இன்டெப்தா படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நவம்பர் 2025ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரும் குரூப் டிக்கு கவர் ஆகிரும். சோ இப்படி நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும் போதே கரண்ட் அஃபேரையும் பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேரையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு வாரத்துல உள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா வார கடைசியில வீக்லி கரண்ட் அஃபேரை ரிவிஷன் பண்ணணும். இந்த டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட்டும் எடுக்கணும். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு வீக்லி டெஸ்ட்டும் எடுக்கணும்.
ஸோ இது எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சிஏ கோர்ஸ்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். நீங்க மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் படிச்சுட்டு அப்படியே சைடுல என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேரும் படிச்சுட்டு வரணும். இதுதான் செகண்ட் வீக்குக்கான பிளான். ஸோ நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் நம்ம ஆப்ல டெஸ்ட் இருக்கும். ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், கிளாசிபிகேஷன், டைரக்ஷன், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், இது எல்லாமே ஈஸியான டாபிக் தான். ஆவரேஜ் ஈஸியான டாபிக், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஈஸியான டாபிக். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் ஈஸியான டாபிக்கோ, எதெல்லாம் ஸ்கோரிங் டாபிக்கோ அந்த டாபிக் எல்லாமே முடிக்கிற மாதிரி நம்ம பிளான்ல உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் கன்சூமிங்கா இருக்கக்கூடிய டாபிக், கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே முடிக்கிற மாதிரி பிளான்ல வந்து கொடுத்துருப்போம். வென் டயகிராம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா படம் வச்சுதான், படத்தை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஃபிகர் கவுண்டிங் இதுக்கும் ஷார்ட்கட் தெரிஞ்சா போதும். பார்ட்னர்ஷிப், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், ஃபோர்ஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35ல இருந்து 45 மார்க் வரைக்கும் வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். எதுக்காக, படிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களால அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த டைமர் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். எந்த டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணுங்க கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது. அதுக்காக தான் என்ன பண்றோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போதே ஒரு வாரம் இந்த சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா, அப்போ வார கடைசியில இந்த டெஸ்ட் இருக்கும். அப்ப இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிக்க முடிக்க எப்படி டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா அதுக்கும் தனியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நீங்க மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழேயே பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டருக்கான ஒரு சாப்டர் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து அதுல கொடுத்துருப்போம். அந்த டாபிக்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு. அப்போ வாரத்துல அந்த 7 நாளும் நீங்க டாபிக்க முடிக்க முடிக்க டெய்லி அட்டன் பண்றதுக்கு சாப்டர் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம் இந்த பிளான்ல. வார கடைசியில மொத்தமா எல்லாத்தையும் அட்டன் பண்றதுக்கு வீக்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ இதுதான் செகண்ட் வீக்குக்கான பிளான். இன்னும் படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கிலீஷ், தமிழுக்கு தனித்தனியா கொடுத்துருப்போம். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் தனியா, தமிழ் மீடியம் தனியா வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வீக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து டோட்டலா 30 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம்க்கு தனியா டெஸ்ட்ல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் வீக்லி டெஸ்ட்ல. ஸோ உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்போம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அந்த வாரத்துல என்னென்ன டாபிக்லாம் படிச்சீங்களோ அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஆன்லைன் டெஸ்டா தான் கொடுத்துருப்போம். ரியல் எக்ஸாம்ல எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, சோ கரெக்டா இந்த வீக்லி பிளான ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்க முடிக்கும்போது கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 வீக்ஸ் வரும்போது நீங்க மேத்ஸும், ரீசனிங்கும் முடிச்சிரலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வீக்ஸ், 9 வீக்ஸ் வரும்போது மேத்ஸும், ரீசனிங்கும் முடிச்சிரலாம். கரெக்ட்டா ஒரு 14 வீக்ஸ் வரும்போது நீங்க மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ் ஃபுல்லா முடிச்சிரலாம். அது போக கரண்ட் அஃபேரும் நீங்க வந்து முடிச்சிரலாம். கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க. இதுல ரெக்கார்டட் கிளாஸஸா குடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். டெய்லி கன்சிஸ்டன்ட்டா படிச்சுட்டு வரணும். மார்னிங் ஒரு 2 ஹார்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹார்ஸ் படிச்சீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு 4 ஹார்ஸ் வந்து படிச்சிரலாம். அதே இது நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா, சாப்பாடு, தூக்கம் இந்த டைம் போக மத்த எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து ரிப்பீட்டடா படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சு படிச்சு டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து எடுத்து நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டாப்பராவே எக்ஸாம்ல வந்து செலக்ட் ஆகிரலாம். டாப்பரா செலக்ட் ஆகுறவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிகினரா தான் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லா மிஸ்டேக்ஸும் பண்ணிருப்பாங்க. உங்கள மாதிரி நெகட்டிவ்ல மார்க் விட்டிருப்பாங்க. எல்லாமே இது பண்ணி ஒவ்வொரு இதையுமே கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு இதா தேடி தேடி படிச்சு கடைசி இப்ப பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ் எல்லாருமே 85க்கு மேல 90க்கு மேல ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. அந்த கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் ரெண்டையும் விடாம படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கொடுத்துருக்கோம். படிக்க ஆரம்பிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சிக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரே ஒரு டைம் தான் 1899 பே பண்ண போறீங்க. ஓகே, உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். குரூப் டியா செலக்ட் ஆகி உள்ள போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாமா இருக்கட்டும், எல்டிசி எக்ஸாமா இருக்கட்டும், அதுக்கான கிளாஸஸும் இதுல இருக்கும். அடுத்து என்டிபிசி படிச்சாலும் சரி, இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சாலும் சரி, அதுக்கான கிளாஸஸும் இதுல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க 18 வயசுலயே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் டி அப்ளை பண்றதுக்கு 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். ஓகே, இப்போ ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆஃபரோடயே நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், எந்த கோர்ஸ்லனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம ஆப்ல தான் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். ஸோ நீங்க பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட லேப்டாப் ஆர் பிசிலையும் நீங்க கிளாஸஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ மெட்டீரியல்ஸும் இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லிட்டேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்க குரூப் டி பேட்ச் என்டிபிசி பேட்ச் வேணும் அப்படின்னா டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 1899 ஃபீஸ் வரும். குரூப் டியோட டெஸ்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.